அனைவருக்கும் வணக்கம். முருகனருள் ஜோதிடம் எனும் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் வெள்ளத்துறை. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும், தகவல்கள் உடனே கிடைக்கும். இந்த பதிவு குருப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குருப்பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த குருப்பெயர்ச்சி விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:28க்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த ரிஷபராசிக்கு இதிகாலம் உங்கள் ராசியில் சென்ம குருவாக குரு பகவான் இருந்தார். பொதுவாகவே குரு பகவான் ரிஷபராசிக்கு அட்டமாதிபதி, அவ்வளவு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் அல்ல. பொதுவாக சுக்கிரன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு குருவும், குரு வீட்டில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனும் அவ்வளவு நன்மைகள் செய்யாது. அப்படி அட்டமாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் ஓராண்டு காலம் அமர்ந்து பல இன்னல்களையும் பல பண ரீதியான பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய காலமாக இந்த ஓராண்டு காலம் இருந்திருக்கும். பொருளாதாரத்தில் ரொம்ப வீழ்ச்சியாக இருந்திருக்கும். பொருளாதாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. பண ரீதியாக பல பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. ஒன்று உங்கள் பணம் எங்கேயாவது வெளியில் லாக்காகி நிற்கிறது, கடன் சுமை கூடிக்கிட்டே போகிறது, யாருக்கா பணம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த தேதிக்குள்ளே கொடுக்க முடியாமல் ஒரு சங்கட்டமான நிகழ்வு ஏற்பட அவமானப்படக்கூடிய நிலைமை, பண இழப்பு, தொழில் நஷ்டம், இப்படி பண ரீதியாக பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு வீழ்ச்சியை இந்த ஓராண்டு காலம் குரு பகவான் உங்களுக்கு சென்ம குருவாக இருந்து கொடுத்துருப்பார். இப்போ அதில் இருந்து விடுபட போகிறீங்க. இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு மிகவும் அற்புதமான அமைப்பாக இருக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு பேர் தனஸ்தானம் என்று பெயர். ஒருவர் ஜனனகால ஜாதகத்தில் 2ஆம் இடம் வலுப்பட்டிருந்தாலே அவருக்கு ஆயுள் காலம் முழுவதும் பொருளாதாரத்தில் எந்த குறை இருக்காது, எந்தாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்தானம் தான் 2ஆம் இடம். குருவுக்கு இன்னொரு பேர் உண்டு, தனகாரகன் என்று பெயர். 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானம் பேர், குருவுக்கு தனகாரகன் என்று பெயர். இந்த தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்தால் பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை பூரா சரி பண்ணக்கூடிய அமைப்பே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பண ரீதியாக ஒரு வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடை கிடைக்க போகுது. பண இழப்பெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். 2ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து குடும்பத்தில் சலசலப்பு, சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பாக இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு அமரப்போகுது, இருக்க போகுது. இந்த குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் சிறப்பான அம்சம். குருவுக்கு 3 பார்வை உண்டு, 5, 7, 9. அவர் இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார். அப்படி மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக துலாமையும், 7ஆம் பார்வையாக தனுசும், 9ஆம் பார்வையாக கும்பத்தையும் குரு பகவான் பார்க்க போகிறார். இது ரிஷபராசி அன்பர்களுக்கு 5ஆம் பார்வையாக குரு பார்க்காரே துலாமை, ரிஷபராசிக்கு 6ஆம் இடம் வரும். இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால், உணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் நோய்கள் பூரா தீந்துடும், நோயே இருவாது. ரிஷபராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக நோயில் அவதிப்பட்டவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குமே நோய் கட்டுப்பட மாட்டேங்கி ரொம்ப நாள் அந்த பிரச்சனை என் உடல் ரீதியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு பூராமே இந்த குருப்பெயர்ச்சி உணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுக்கு நோய் நொடியே இல்லாத நிலை உருவாக போகுது. ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு அந்த வைத்தியத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்பு. ரிஷபராசி அன்பர்கள் நோயிலிருந்து ஃபஸ்ட்டு வெளியே வர போகிறீங்க. அடுத்து கடனே இல்லாத நிலை வந்துடும். கடன் பிரச்சனைகளை பூரா சரி பண்ணிடுவீங்க. கடனே இல்லாத நிலை ஓராண்டுக்குள்ளே உங்களுக்கு எந்த கடனும் இல்லைங்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பாக இந்த 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால் உங்களுக்கு கடனே இருக்காது. உணவுனா கடன், உணவுனா நோய், ரோகம்னா கடன், சத்துருனா எதிரி தொல்லையும் இருக்காது. உங்களுக்கு பகையாக இருந்தவர்கள் கூட உங்களிடம் சரண்டர் ஆயிடுவாங்க. எதிரிகளே கிடையாது, எதிரிகள் கூட நண்பர்கள் ஆயிடுவாங்க. உணர் ரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் உணம் கிடையாது, ரோகம் கிடையாது, சத்துரு கிடையாது, எதிரி எந்த தொல்லையும் கிடையாது.
அவர் 8ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசை குரு பார்ப்பதனால், 8ஆம் இடம் நம்ம ஆயுள் ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கிடக்கூடாது. 8ஆம் இடம் வலுவாக இருந்தால் தான் ஒருவருக்கு புகழ் கிடைக்கும், கீர்த்தி கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், திடீர் பணவரவு கிடைக்கும். ஆகையால் 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, உங்கள் பெயர் பாராட்டக்கூடியதாக, உங்களை பற்றி 4 பேர் புகழ்ந்து பேசக்கூடியதாக பெரிய புகழ், கீர்த்தி, அந்தஸ்தெல்லாம் கிடைக்க போகுது. திடீர் பணவரவு கிடைக்க போகிறது. யோகமான நிலை, திடீர் யோகமான ஏதாவது ஒரு அமைப்பு கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தை குரு பார்ப்பதினால் தொழில் மிகவும் அற்புதமாக இருக்கும். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் தொழிலில் இவ்வளோ நாள் இருந்த வீழ்ச்சியெல்லாம் சரியாயிரும். தொழிலில் நஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பூரா தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக, தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்கணுங்கிற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு பூரா புதுசாக தொழில் தொடங்குவீங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள். தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் நல்ல வெற்றி, புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்க போகுது. அதுபோல் உங்கள் ராசியில் இந்த சுக்கிர பகவானுக்கு 2ஆம் இடத்தில், இந்த 2ஆம் இடம் தனஸ்தானம், புதன் வீட்டுக்கு குரு வந்து அமர்வது மிகவும் யோகமான அமைப்பு. ஆகையால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நோய், கடன், எதிரி தொல்லை நீங்கி, புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, பணம் கிடைத்து, திடீர் அதிர்ஷ்டம் கிடைத்து, தொழிலில் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து, தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைத்து, உடல் ரீதியாக நல்ல சுறுசுறுப்பை கொடுத்து, இந்த குரு பயிற்சி 100க்கு ஒரு 85லிருந்து 90% உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.